படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுங்கள். ஒன் லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் த்ரில்லர். இட்ஸ் த்ரில்லருடைய ஒரு ஒன் லைன் ஸ்டோரி சொன்னால் அந்த த்ரில் போயிடுங்க. ஸோ இட்ஸ் த்ரில்லர். பேசிக்லி இப்போ நிறைய படங்க வருது. ஸோ சிஎஸ்கே இந்த படத்துலேயே வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் இருக்குது. ப்ளஸ் ஐ திங்க் சத்யானா தாட் இட்ஸ் அ வெரி ஸ்மார்ட் ஐடியா இல்லைங்களா உங்களுக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு எனி சென்னை ஐட்ஸ் ஹார்ட். ஸோ அந்த ஒரு டைட்டில் வச்சா கண்டிப்பாக ரீச் இருக்கும்னு தெரியும். ஸோ தட்ஸ் வை சிஎஸ்கே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாத சம்பவங்கள் எதாவது? எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்ரிடே மறக்க முடியாது தான். பிகாஸ் சச் அ பிரில்லியன்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, வெரி ஃப்ரெண்ட்லி, வி ஹேட் ஃபன் ஆல் த டைம். ஸோ மறக்க முடியாததுன்னா ஒரு வாட்டர் சீக்வென்ஸ் பண்ணோம். அதில் வந்து கை கட்டி கால் கட்டி ஒரு ட்ரம்மில் தண்ணி ஃபில் பண்ணி அதை உள்ளே என்ன போட்டு அப்படி ஷூட் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் சம்திங் அவுட் ஆஃப் த ப்ளூ அண்ட் தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு. இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ண ரோல் வந்து உங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு? நான் வந்து ஃப்யூச்சர் பற்றி அவ்வளோ யோசிக்கிற ஆள் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் ஃப்யூச்சர் வந்து யாராலையும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. பட் இந்த கேரக்டர் வந்து இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். நிறைய ஷேட்ஸ், நிறைய ஸ்கோப் இருந்துச்சு ஃபார் மீ டு ஆக்ட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் டு ப்ளே பிகாஸ் இட்ஸ் அ வெரி பிவிட்டல் கேரக்டர். எல்லா மற்ற படத்தில் இருக்க மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் வெரி லக்கி தட் ஐ காட் டு ப்ளே கார்த்திகா. இந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது முதல்ல? இந்த படத்துக்கான வாய்ப்பு வந்து ஆக்சிடென்டலாக தான் ஹேப்பன். பிகாஸ் எனக்கு காலேஜில் வந்து என்னோட ஹெச்ஓடி ரெஃபர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்காங்க பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. ஸோ எதிர்ச்சியாக மீட் பண்ணி பண்ணது தான் சிஎஸ்கே. ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படம் எடுத்துட்டாலும் சரி, இனிது இனிது அந்த படம் எடுத்துட்டாலும் சரி, உங்களுக்கான ஒரு தனி ரோல், அதாவது இந்த கேரக்டர் பட்டாவோ இதுமாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். சரி, இந்த படத்தில் சிஎஸ்கே படத்தில் வந்து உங்களை ரோல் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஸ்டோரி? இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேங்கிற மூவி ஒரு த்ரில்லர். என் ரோலை பற்றி சொல்கிறேன்னா சஞ்சய்ங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். இது ஒரு அகைன் நீங்கள் இனிது பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட் ரோல், ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் ரோல், சம்மர், என்றென்றும் புன்னகை, இந்த மூவிஸ்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்திருக்கு. இது வந்து டோட்டலாக இப்போ பண்ணாத ஒரு புது ரோல். திருப்பி அப்படி தான் சொல்லணும். பட் நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்ட் ரோல். ஆக்சுவலாக நெகட்டிவ் ஷேட்ஸோட ட்ராவல் பண்ணுவேன் த்ரூ த மூவி. அது ஏன் அவன் நெகட்டிவ் ஷேடில் ட்ராவல் பண்ணுறான்னு அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். ஒரு 5 பேர் ஆக்சுவலாக இந்த மூவியில் மெயின் லீட்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் ஷேட். நான் நெகட்டிவ் ஷேடில் ட்ராவல் பண்ணுறேன். ஏன் ட்ராவல் பண்ணுறேங்கிறது மூவியில் உங்களுக்கு ரிவீல் ஆகும். உங்கள் கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கான ஒரு ஏதாவது புது ஒரு எப்படி சூஸ் பண்ணாங்க, எப்படி டேரக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் சூஸ் பண்ணாங்களா, இந்த கேரக்டர் யூ செட் ஆவார் அப்படின்னு? இந்த மூவி வந்து நான் சூஸ் பண்ணல, அந்த மூவி டேரக்டர் தான் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. இனிது படத்தில் சத்யா வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் கேவி குவன் தான் டேரக்ட் பண்ணார். அந்த டீமில் தான் ஃபர்ஸ்ட் மூவி எந்த ஷரண் விமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போலேருந்தே சத்யாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன். நாங்கள் புது படம் பண்ணும்போது யோசிப்போம் யார்கிட்ட போய் என்ன கேட்கலான்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு டேரக்டர் கிட்ட போய் கேள்வி கேட்டாக்கா அது தப்பாக ரைட்டான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது சத்யா வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இது ஆல்மோஸ்ட் டெய்லி போய் கேட்டுகிட்டே இருப்பேன், இது பண்ணது கரெக்டாக தப்பான்னு. அவர் கரெக்டாக கைட் பண்ணிட்டு இருப்பார், காமாக கைட் பண்ணுவார். ஸோ அன்னிலேருந்து ஃப்ரெண்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு மூவி ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. நான் ரெடின்ட்டேன். ஸ்டோரி ஒன்றும் அவ்வளோவா கேட்கவே இல்லைனா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா வந்திருக்காங்க. ஓகே, எல்லா படத்தில் பார்த்தா ஒரு கேர்ள்ஸ் அப்ரோச் இருக்கும், அதாவது நீங்கள் போய் பண்ணுற மாதிரியும் இல்லாட்டி மற்ற லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் அதாவது உங்களுக்கு கேர்ள்ஸ் ஹீரோயின்ஸ் ஏதாவது? கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணதை விட மோர் ஆர்லெஸ் இந்த ஹீரோயினை துரத்துற மாதிரி நிறையா சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் பொண்ணோட ரிலவன்ஸ் இருக்கும். இந்த மூவியில் நிறைய துரத்துற மாதிரி அதான் ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் காம்பனண்ட். சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடோட ட்ராவல் ஆகிற கேரக்டர். அந்த கேர்ள் வந்து சென்டர் ஆஃப் த மூவி. எப்படி லிங்க் ஆகுதுன்னு நீங்கள் மூவியில் பார்ப்பீங்க. இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. மார்ச் 20 அன்றைக்கி சிஎஸ்கேங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. சிஎஸ்கேயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஷஃபீக் கார்த்திகா. இந்த படத்தில் வந்து நான் சார்லஸுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட்டரோட கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் கிரிக்கெட் ஒரு சின்ன போர்ஷன் தான். அண்ட் இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் த்ரில்லர். ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் த்ரில்லராக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். மற்ற காஸ்ட் பற்றி சொல்லணும்னா விஷால் வந்து ஷஃபீக்குங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜெய் குஹினி கார்த்திகாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நாராயணும் விமல் வந்து முக்கியமான ரோல்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் விமல் நாராயண் 3 பேரும் இனிதில் நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படம் வந்து 20th அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோட போய் பாருங்கள். இந்த மூவியில் நான் நடிச்சிருக்கேன், என்னவா நடிச்சிருக்கேன் நான் சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் தென் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சத்யமூர்த்தி சார். அண்ட் அதோட ஷரண் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஜெய் கொஹேனி, நாராயண், பாக்யா, மிஷால். ஸோ இந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சிஎஸ்கே வந்துட்டு ஒரு மாலில் நடக்கிற ஒரு த்ரில்லர். ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ஸ்பென்சர் பிளஸ் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு எவ்வளோ க்ரௌடடான ஒரு மால். அந்த டைமில் இன்னும் க்ரௌட் ஜாஸ்தி.
அப்போ வந்துட்டு நான் ட்ராவல்ஸ் மாஸ்டர் நினைக்கிறேன் ஒரு கம்பெனி, அங்கே வந்துட்டு விசாக்காக ஷூட்டிங் விசாக்காக போயிருக்கோம். ஒரு ரெகுலராக டே டைமில் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்துட்டு ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு நான் வெளியில் வரும்போது ஆல்மோஸ்ட் 1:30 ஆகிடுச்சு. அந்த ஆஃபீஸ் மட்டும்தான் அங்கே ஓப்பனில் இருந்தது. வெளியே வரும்போது பார்த்தா கம்ப்ளீட் மாலே வந்து ஒரு டார்க்காக ஒரு ஆள் கூட இல்லாமல். ஸோ அது வரைக்கும் அந்த க்ரௌடான மாலை புதுசாக இருந்தது. அந்த ஃபீலே நமக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ எழுந்த ஒரு விஷயந்தான் அது. வந்து அந்த டைமில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து அங்கேருந்து வெளியே போக முடியாமல் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வேனிஷிங். அதுதான் எடுத்தோம். அட் த சேம் டைம் அதை ஒரு தின் லைனாக போகாமல் ஏன் உள்ளே வராங்க, எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான பேஸ், அதுக்கு ஒரு லவ். இதுலேருந்து அவங்க வெளியில் போகிறதுக்கு இன்னொரு அழகான எலிமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 கதையும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேனிஷிங் பாயிண்ட் மாதிரி அந்த மாலில் சேர்ந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டேக் ஆஃப் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சேசிங் போயிட்டு எண்ட் ஆஃப் த டேஸ் ஒரு பாசிட்டிவாக தான் முடியுது, அதில் டவுட் இல்லை. முடியும் போது ஒரு 100% திருப்தியான ஒரு விஷயமா கிடச்சிருக்கு, அமைஞ்சிருக்கு. மெயினாக வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி த்ரில்லர் அப்படிங்கும்போது நிறைய லைவ் ஷாட்ஸ் தேவைப்பட்டது, ரொம்ப லோ லைட் ஷாட்ஸ். அதுக்காக C300 ஒரு கேமரா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். மியூசிக் ஆர்ஆர் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு 2 pages தான் இருக்கும் ஸ்கிரிப்ட். கம்ப்ளீட்டாக ஆர்ஆர்லேயே டேக் ஓவர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு சித்தார்த் மோகன். அட் த சேம் டைம் ஒரே ஒரு இடத்துக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இதோடைய பேரலல் லெவலாக தூத்துக்குடியிலேருந்து ஒரு கேரக்டர் இங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க. சென்னையில் அவங்கள தேடி சென்னையோட எல்லா முக்கியமான ரோட்ஸ்லையும் ஷூட் பண்ணியிருக்கோம் அட் த நைட் டைம். ஸோ ஒரு 3 கதையும் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நம்புகிறேன். சென்னை சூப்பர் கிங் சிஎஸ்கே அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இந்த சிஎஸ்கே வந்து அந்த 3 பேரை நோக்கி தான் அந்த ஜேர்னி ஃபுல் ஸ்டோரியும் போயிட்டுருக்குமா? ஆமாம், சார்லஸ் ஷஃபீக் கார்த்திகா இந்த 3 கேரக்டரை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இவங்க 3 பேருமே பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். இவங்க இல்லாமல் மிஸ்ட்ரி கேரக்டர்ஸாக சந்துரு அண்ட் சஞ்சய்னு ஒரு 2 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரி கேரக்டராக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது நெகட்டிவ் ஷேட். ஸோ இந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டேஸ் வந்து பாசிட்டிவாக முடியும் அவங்களுக்கு. நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேஸ் அது நெகட்டிவாக தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எந்த விதத்தில் வந்து எப்படி அந்த ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணுறது தான் எனக்கு டஃப்பாக இருந்தது. தவிர எனக்கு அந்த ப்ளஸ் எப்படி அமைஞ்சதுன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து டேரக்டராக ஆகணுன்ற எய்மில் இருந்தவர். ஸோ நானும் அவர் ரொம்ப நாள் வந்து கதைகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப காம்பேக்டாக இருந்ததுனால அவராலேயும் இது பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்ததுனால ஸ்கிரிப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரே தான் சொன்னார், சார் நம்ம அந்த ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக எனக்கு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை நம்ம இழுத்து விடும்போது அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். ஆனாலும் நான் நினச்ச மாதிரிலாம் இல்லாமல் நான் பயந்தால் கூட பல விஷயங்கள் அவர் தைரியமாக அட்டன் பண்ணதுனால தான் இந்த படம் கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான லுக்கில் கிடச்சிருக்கு. Hi, hello YouTube viewers. Please do subscribe to Red Pix.